என்று அவளை தோளோடு அணைத்துக் கொண்டான் பிரவீன். சில நொடிகளிலேயே அவனிடமிருந்து விலகியவள் ஒரு மாதிரியாக பார்த்தாள். சர்வாவை பிடிக்கவில்லை என்று கூறினாலும் அவனோடு திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுது இன்னொருவனோடு நெருக்கமாக இருப்பது அவளை உறுத்தியது. அது பிரவீனுக்கும் புரிய அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை. அதே நேரம் சினிமா தியேட்டரில் படம் பார்த்து முடித்துவிட்டு வெளியே வந்தனர் சர்வா, ஷிவானி இருவரும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று ஷிவானி கூற, இப்ப கூட இந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கூட இதெல்லாம் இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் என்று பதிலுக்கு சர்வா கூற, நீங்க கடைசியா எப்போ படம் பார்த்தீங்க? எனக்கு ஞாபகம் இல்லை. காலேஜ் போறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல. வேலைக்கு போக ஆரம்பிச்சப்புறம் சொல்லவே வேண்டாம், சாப்பாட்டுக்கே காசு இல்லாம கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்கிருந்து படம் எல்லாம் பார்க்கறது என்று அவன் எங்கோ பார்த்து கொண்டு சொல்ல, சரி போனதெல்லாம் போகட்டும், இனிமே அடிக்கடி இந்த மாதிரி நல்ல படம் ஏதாவது வந்தா உடனே வந்து பாருங்க என்றாள் ஷிவானி. பிறகு கடிகாரத்தை பார்த்து, ஓகே நீ வீட்டுக்கு கிளம்பு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு என்றான் சர்வா. உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறேன் வாங்க என்று ஷிவானி காரை நோக்கி செல்ல, இல்ல நான் இப்ப போக முடியாது, 11 o'clock தான் போகணும் என்று அவன் கூறியதும் திரும்பி பார்த்தவள், ஏன் அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? அது ஒன்னும் இல்ல, சும்மாதான் சொன்னேன், அப்படியே வெளியில சுத்திட்டு லேட்டா போலாமேன்னு என்று அவன் சமாளித்ததை நம்பாமல், ஒழுங்கா சொல்லுங்க சர்வா, 11 மணி வரைக்கும் போக முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க என்று மீண்டும் கேட்டாள் ஷிவானி. என்ன நடந்தது என்று அவளிடம் சொல்லாமல் சமாளிக்க நினைத்தாலும் மனதில் இருப்பதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என நினைத்தவன், இன்னைக்கு வேதிகாவோட பர்த்டே, என்னையும் அவளையும் ஒன்னா படத்துக்கு போக சொல்லிதான் அவ தாத்தா சொன்னாரு. ஆனா ஏற்கனவே பிரவீன் கூட வெளியே போறதுக்கு அவ எல்லா பிளான்ஸும் பண்ணிட்டா. அதனால என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனா தாத்தாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடும். தேவையில்லாம அப்புறம் அவளுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். அதனால 11 மணிக்கு மேலதான் நான் போக முடியும் என்று அவளிடம் சொல்லி முடிக்க அதிர்ச்சியோடு அவனை பார்த்த ஷிவானி எதுவும் பேசவில்லை. அப்போ 11 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள். தெரியல, இப்படியே சுத்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன் என்று அவன் கூற, அப்படின்னா என் கூட பப்புக்கு வாங்க, அங்க நாம டைம் பாஸ் பண்ணலாம் என்று அடுத்த நொடியே அவள் கேட்க, பப்புக்கா? நான் எதுக்கு என்றான் சர்வா. எப்படியும் வெளியில சுத்தினீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா ரோட்லயே தூங்க முடியுமா? அதே என் கூட வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று ஷிவானி கேட்க, சர்வா யோசனையோடு அவளை பார்த்து, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் என்று கேட்டான். என்னதான் உங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நடந்த கல்யாணம் உண்மையான கல்யாணம் இல்லைன்னு நீங்க சொன்னாலும் இந்த நிமிஷம் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதைத்தான் நான் பண்றேன் என்றாள் ஷிவானி சாதாரணமாக. அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்று சர்வா மறுக்க, அவன் பேசி முடிப்பதற்குள் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தாள் ஷிவானி. ஏய் என்ன பண்ற, கைய விடு ஷிவானி என்று சர்வா சொல்ல சொல்ல அவனை காருக்குள் தள்ளியவள், எதுவும் பேசக்கூடாது என்று கூறி டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை கிளப்பி இருக்க, என்ன பண்ற நீ? நான் தான் வரலேன்னு சொன்னேனே, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, நீங்க என் கூட வந்துதான் ஆகணும் என்று ஷிவானி அதிகாரமாக கூற, இல்ல நான் வரமாட்டேன், நீ எங்க போனாலும் சரி, நான் காரை விட்டு இறங்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவ என்றான் சர்வா. இறங்கலேனா உங்களை நான் கொன்னுடுவேன். நான் உங்களை கொன்னுட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சா வேதிகா நிச்சயம் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டா என்று சொன்னவள் அவள் சொன்னபடியே சர்வாவை பப் வாசல் வரை அழைத்து வந்து விட்டாள். இதுதான் ஆட்டிடியூட் பப், சென்னையிலேயே பெரிய பப் தெரியுமா என்று அவள் கூற அந்த இடத்தை சுற்றி பார்த்தான் சர்வா. ஒரு இடத்தில் ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் குரூப்ஸ் என்று எழுதியிருப்பதை பார்த்தான். அவன் அடுத்த நொடியே அது தன்னுடையது என்று தெரிந்து அவன் முகத்தில் கர்வ புன்னகை பூக்க ஷிவானி மெயின் கேட்டுக்கு அவனை அழைத்து வந்திருந்தாள். அங்கு நின்ற பவுன்சர் ஐடி கார்டு என்று கை நீட்ட, ஐடி கார்டு வேணுமா? எங்களை பார்த்தா என்ன ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி தெரியுதா? எதுக்கு ஐடி கார்டு என்று கேட்டான் சர்வா. அதுதான் இங்க ரூல்ஸ், ஐடி கார்டு இருந்தா காட்டுங்க, இல்லனா இங்கிருந்து கிளம்புங்க என்று அந்த பவுன்சர் தெளிவாக கூறிவிட்டார். இட்ஸ் ஓகே சர்வா, ஐடி கார்டு காட்டிட்டு உள்ள போலாம் என்று கூறி ஷிவானி தன்னுடைய கார்டை எடுத்து நீட்டினாள். சர்வாவும் பாக்கெட்டுக்குள் கைவிட்டான். கையில் மாட்டியது என்னவோ டைகர் மெம்பர்ஷிப் கார்டு மட்டும்தான். பணம் மற்றும் ஐடி ப்ரூஃப் அனைத்தும் தன்னுடைய காரிலேயே இருக்கிறது என்று அதற்கு பின்னரே உணர்ந்தவன் அப்படியே நிற்க, என்னாச்சு சார்,
ஐடி கார்டு காட்டுங்க என்றார் பவுன்சர் மீண்டும். சர்வா இப்போது எப்படி இந்த பப்பிற்குள் செல்வது என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான். தன்னுடைய டைகர் மெம்பர்ஷிப் கார்டை ஷிவானி முன்னால் காட்டுவானா? சர்வாவின் உண்மையான அடையாளத்தை ஷிவானியால் கண்டுபிடிக்க முடியுமா? வேதிகாவையும் சர்வாவையும் பிரிக்க பிரவீன் என்ன திட்டம் போடப் போகிறான்? சர்வா ஷிவானி இருவரும் டைகர் கம்பெனி கீழிருக்கும் பப் ஒன்றுக்கு வந்திருந்தனர். பவுன்சர் அவர்களின் ஐடி கார்டை கேட்டான். பாக்கெட்டுக்குள் கைவிட்ட சர்வாவின் கையில் மாட்டியது என்னவோ டைகர் மெம்பர்ஷிப் கார்டு. அதை வெளியில் எடுத்துவிட்டு சட்டென உள்ளே வைத்துக் கொண்டான். ஷிவானி மட்டும் இதை பார்த்தா அவ்வளோதான், இவ்வளோ நேரம் நான் சமாளிச்சது எல்லாமே பொய்ன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா என்று பயந்து விட்டு, அது என்னோட ஐடி கார்டு எல்லாமே ஆஃபீஸ்ல இருக்கு, நான் கொண்டு வரல, எங்களை பார்த்தாலே தெரியுது தானே, நாங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, உள்ள விடுங்க என்றான் சர்வா. அது என்னோட பிரச்சனை இல்ல, ஐடி கார்டு இருந்தா உள்ள போலாம், இல்லனா போக முடியாது என்று பவுன்சர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதான் என் பார்ட்னர் கிட்ட ஐடி கார்டு இருக்குல்ல, ஒருத்தர் காட்டினா பத்தாதா, அது போதும், உள்ள விடுங்க என்று சொல்லி உள்ளே நுழைய முயற்சி செய்தான் சர்வா. எங்கே ஷிவானி ஆபீஸ்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க என்று கூறி விடுவாளோ என்ற பயம் வேறு அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனை உள்ளே விடாமல் கையை குறுக்கே நீட்டிய பவுன்சர், உங்ககிட்ட ஐடி கார்டு இல்ல, ஆனா கண்டிப்பா உள்ள போயே ஆகணும்னா உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன், ரூபா 3000 எனக்கு கொடுங்க, உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க என்று லஞ்சம் கேட்க சர்வாவின் ரத்தம் கொதித்து போனது. அப்படின்னா இங்க வர சின்ன பசங்களை கூட இப்படிதானே லஞ்சம் வாங்கிட்டு உள்ள விடுவாங்க, என் டைகர் பிராண்டோட பேரே கெட்டு போயிடுமே என்று அவன் ஏதேதோ யோசித்து அந்த பவுன்சரை முறைக்க, அவ்வளவுதானே இருங்க என்று பணத்தை எடுத்து நீட்டி இருந்தாள் ஷிவானி. அதை வாங்கி எண்ணிக்கொண்டே, இப்ப நீங்க உள்ள போலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க என்று அந்த பவுன்சர் சிரித்துக் கொண்டு சொல்ல, போலாம் சர்வா என்றாள் ஷிவானி. ஹலோ, காசு கொடுத்தா யார வேணாலும் உள்ள விட்டுடுவியா என்று அந்த பவுன்சரிடம் சர்வா கேட்க, பதில் சொல்லாமல் பணத்தை எண்ணிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அவர். என்ன ஷிவானி, அவன் லஞ்சம் கேட்கிறான், நீயும் கொடுத்துட்டு அசால்ட்டா வர என்று சர்வா கேட்க, கமான் சர்வா, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க, உள்ள போறதுக்கு அலோ பண்ணிட்டாங்க, உள்ள போய் என்ஜாய் பண்றத பத்தி மட்டும் யோசிங்க, எதுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அவனை அழைத்துக் கொண்டு உள்ளே இருக்கும் பப்புக்குள் வர அங்கு பலத்த மியூசிக்குடன் ஆடல் பாடல் அரங்கேறிக் கொண்டிருந்தது. அனைத்தையும் சுற்றி பார்த்த ஷிவானி, வாவ், பப்பு சூப்பரா இருக்கு என்று கூறி சர்வாவை டான்ஸ் ஆட அழைத்தாள். அவள் காதருகில் சென்று, ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தான் சர்வா. ஓகே என்று கூறிய ஷிவானி தனியாக நடனமாடச் சென்று விட்டாள். இந்த பக்கம் வந்த சர்வா, காலையிலிருந்து எல்லா செலவையும் அந்த பொண்ணேதான் பண்றா, இங்க பப்புல ஆகிற செலவையாவது நாம கொடுக்கணும் என்று நினைத்தவன் தன்னுடைய டைகர் மெம்பர்ஷிப் கார்டை வைத்து அதை செய்ய முடிவு செய்தான். இருந்தும் ஒருவேளை இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருமோ என்ற கேள்வி வேறு அவனுக்குள் இருக்க, நேராக வாஷ்ரூம் உள்ளே நுழைந்திருந்தான். என்ன செய்வது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரம் அவனுக்கு பின்னால் வந்த 2 நண்பர்கள் பேசியபடி கை கழுவ வந்தனர். சர்வா அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டான். அதில் ஒருவன், ஏ மோகன், உனக்கு விஷயம் தெரியுமா, டைகர் திரும்ப வந்துட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் டைகர் தன்னுடைய எல்லா கம்பெனியையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாராமா என்று கூற, அருகில் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டிருந்த இன்னொருவன், கேள்விப்பட்டேன், ஆனா என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் டைகர் வரப்போறாருன்னு சொன்னாங்க, ஆனா யாருமே வரல, பட் ஒரு விஷயம், அவங்க உண்மையை சொல்றாங்களோ இல்ல பொய் சொல்றாங்களோ, டைகர்ங்கிற பேரை கேட்டா எல்லாருமே பயப்படுறாங்க, அதத்தான் இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க என்று கூறினான். சர்வா அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கை கழுவி முடித்திருந்தாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவே இல்லை. முதலில் பேசிய அந்த நண்பன், நீ சொல்றதும் கரெக்ட் தான், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, டைகர் கம்பெனி பிசினஸ் எல்லாமே முன்ன மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க, எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்காமா என்று சொல்ல, மத்த பிசினஸை விடு, இந்த கிளப் ஒழுங்கா இருக்கா, பேருக்கு தான் இது டைகர் கிளப், ஆனா இங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களா, இல்ல செக்யூரிட்டி பாதி நேரம் இருக்கிறதே இல்ல, ஏதாவது கேள்வி கேட்டா எல்லாரும் திமிரா பதில் சொல்றாங்க, டைகர் திரும்ப வந்தது உண்மையா இருந்தா முதல்ல இந்த பிசினஸ சரி பண்ணணும் என்று அவன் கூற, பதிலுக்கு எனக்கென்னவோ அதெல்லாம் நடக்கும்னு தோணல, முன்னாடி இது பெஸ்ட் பப் ஹவுஸா இருந்துச்சு, இப்போ எல்லாம் மாறி போச்சு,
டைகரோட காலம் முடிஞ்சு இப்ப ஆதிசேஷனோட காலம் ஆரம்பிச்சிருச்சு என்று அவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒருவனுக்கு போன் கால் வந்ததில் இருவரும் அங்கிருந்து வெளியே சென்று விட்டனர். அவர்கள் சென்ற பின் கை கழுவுவதை நிறுத்திய சர்வா அவர்கள் சொன்னதை பற்றி சிந்தித்துக் கொண்டே வெளியில் வந்தான். நான் நினைச்சதை விட பிசினஸ் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு, ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்று சிந்தனையோடு மீண்டும் டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்தவன் ஷிவானியை தேடினான். எங்க போனா இவ என்று சுற்றும் முற்றும் பார்த்த சர்வா ஓரத்தில் இருட்டான ஒரு இடத்தில் ஷிவானி நிற்பதை பார்த்தான். அவளை நோக்கி 2 அடிகள் எடுத்து வைத்த பிறகுதான் அவள் அருகில் 2 ஆண்கள் ஆடுவதும் அவ்வப்போது ஷிவானியை உரசுவதுமாக இருப்பதை கவனித்தான். அதை பார்த்ததும் சர்வாவிற்கு கோபம் வந்தது. வேகமாக அவர்கள் அருகில் சென்றான். அதே நேரம் அங்கு ஓடிக்கொண்டிருந்த பாட்டு சத்தமும் அதிகரிக்க யாரோ வேண்டுமென்றே செய்வது போல தோன்றியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.